ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாயா தான் இந்த கேஸ்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியும், இனி மாயாவ சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க உயிருக்கு ஆபத்து வர மாரி ஒரு செயல பண்ணிடுறாங்க. அதுல சிக்குன நம்ம மாயாவும், எப்படியாவது இந்த கேஸ நான் ஜெயிச்சாகணும். ஏற்கனவே சித்திரை திருவிழாவுல நான் பெரியப்பாவ வச்சு தான் இந்த எல்லாத்தையுமே நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். அத நிறைவேத்தியே ஆவேன்னு சொல்லிட்டு, அந்த காயத்தோட நம்ம மாயா போய் கோர்ட்ல புவனேஸ்வரிய நிக்க வச்சு, அப்படியே அவங்கள எதிர்த்து நம்ம ரகுராமுக்கு விடுதலை வாங்கி குடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம மாயாவோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். புவனோட லாயர் என்னதான் சொல்லி வச்சிருந்தாலும், அந்த இடத்துல கோர்ட்ல எல்லாரையும் நிக்க வச்சு நம்ம மாயா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல என்ன அவங்க சொன்னாலுமே நம்ம மாயா அதிரடியா வந்து அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்களா, அந்த இடிபாடுல சிக்கி யாரோ ஒருத்தங்க இறந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து இந்த ஃபோட்டோல இருக்கவங்க தான். ஆனா ரிப்போர்ட் எழுதும்போது எப்படி 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்க எழுதி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம வேணும்னு இந்த ஜானகி அவங்க மேல பழிய போடணும்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்து எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க ஆதாரத்தோட நம்ம மாயா. இந்த கேஸ்ல ஜானகி அவங்க மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த ஆஃபீஸர்ஸ கூட விட்டு வைக்கல. அவங்களுக்கும் இந்த யாரோ ஒருத்தங்க லஞ்ச பணம் எல்லாம் குடுத்து தான் வச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த கேஸ எடுத்து நடத்துனா, அவங்களோட பொண்ணு பேருல ஏற்கனவே ஒரு லேண்ட் எல்லாம் பதிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம மாயா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆதாரத்தோட அந்த இடத்துல நிரூபிச்சுட்டே இருக்காங்க. இத பார்த்த புவனேஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னதான் நம்ம பிளான் போட்டாலும் எல்லாமே இந்த மாயா சொதப்பிட்டாலே, இதுக்கு தான் நான் அப்பவே பயந்துட்டே இருந்தேன். அப்பவே அந்த லாயர் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அந்த லாயர் தான் மாயாவ ரொம்பவே குறைச்சலா எடை போட்டுட்டாங்க. அப்படி சொல்லும்போது அந்த லாயரே திணறி போய் நிக்கிறாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது என்னெல்லாமோ சொல்லி வச்சிருந்தோம். இதே மாரி பேசணும்னு சொல்லிட்டு இப்ப நடக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கே அப்படி சொல்லும்போது, நம்ம புவனேஸ்வரி அவங்க லாயர் கிட்ட பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மாயா வந்து இப்படிப்பட்டவ தான். பலமுறை நான் வந்து அவள்ட்ட தோத்து போயிருக்கேன்னு. இப்ப நடந்தது எல்லாம் பாத்தீங்களா, இனி போற போக்க பார்த்தா கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம தோத்துருவோம் போல அப்படி சொல்லும்போது, லாயரே கொஞ்சம் குழப்பத்துல இருக்கும்போது நம்ம புவனேஸ்வரியும் இந்த வாட்டி மறுபடியும் கடைசியில என்னதான் கூப்பிட்டு இவ விசாரணை பண்ண ஆரம்பிப்பா. அதுக்கு முன்னாடி இவள ஏதாவது போட்டு தள்ளிட வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. மாயா உயிரோட இருந்தா தானே இந்த கேஸ எடுத்து நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. புவனேஸ்வரியும் அங்க உள்ளவங்களுக்கு பணத்தெல்லாம் குடுத்து வச்சு, மாயா எப்படியுமே கோர்ட்ல இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அவள எப்படியாவது தனியா அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஒரு செயல செய்திருங்கன்னு சொல்லிட்டு பணத்த குடுத்து வைக்கிறாங்க புவனேஸ்வரியும். அதே சமயத்துல நம்ம மாயாவுக்கு ஆதரவாவே எல்லா எவிடன்ஸும் இருக்கும்போது, அத பார்த்துட்டு இருந்த நம்ம சிவராமனும், மணியும் கண்டிப்பா மாயா வந்து எவ்வளோ அழகா பேசிட்டு இருக்கால்ல, எப்படி இருந்தாலுமே மச்சான் எல்லாம் வெளியில வந்துருவாங்க. என்னோட மருமகளோட டேலண்ட்ட பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மணியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரியும் கடைசியில என்னதான் எப்படி கூப்பிட்டு விசாரணை பண்ணுவா. அதுக்கு முன்னாடி இவள போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கண் அசைவு காட்டுறாங்க. அது மாரியே நம்ம மாயா வாதாடிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு 2 பேர் வராங்க. அப்படி அங்க உள்ளவங்கள்ட்ட வந்து, "இங்க பாருங்கம்மா, மாயா அவங்க ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போட வேண்டியது இருக்கு. அந்த சைன் எல்லாம் போடாம இந்த கோர்ட்ல வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சைன் போட்டா தான் இனிமே அவங்க வாதாட முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ள ஜட்ஜும், "சரிம்மா, நீ போய் அங்க சைன் போட்டுட்டு வான்னு" சொல்லிடுறாங்க. மாயாவும் நடக்க போறது எதுவும் தெரியாம, அந்த ஆட்கள நம்பி அவங்க சைன் போடுறதுக்காக அந்த ரூமுக்கு வராங்க. அதே சமயத்துல சைன் போடுறதுக்கு டாக்குமெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க உள்ளவங்களும் நம்ம மாயாவ பார்த்து, "என்ன தைரியம் இருந்தா புவனாவ எதிர்த்து நீ இந்த செயலெல்லாம் பண்ணுவ? நீ வந்து உயிரோட இருந்தா தானே புவனாவுக்கு ஆப்பு வைக்க முடியும். உன்ன வந்து போட்டு தள்ளிட வேண்டியதா?" அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும், "என்ன சொல்றீங்க நீங்க? சைன் போடுறதுக்கு தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ஒழுங்கு மரியாதையா டாக்குமெண்ட்ட தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் சைன் போடுறதுக்காண்டி கூப்பிடவே இல்ல. புவனாவ எதிர்த்தா இந்த மாரி ஒரு செயல செய்றேன்னு" சொல்லிட்டு மாயாவ பிடிச்சு மடக்கி கையில இருந்த பொருள வச்சு மாயாவ குத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். மாயாவும் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு கதறினாலும் கேட்ட மாதிரி இல்ல. அந்த இடத்துலயே நம்ம மாயா கீழ விழுந்துட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் மாயாவ காணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா, கதிர் எல்லாம் யோசிக்கும்போது, புவனேஸ்வரியும், பசுபதியும் எப்படி இருந்தாலுமே மாயா மறுபடியும் வரப்போறதில்ல.
என்ன இருந்தாலுமே இந்நேரத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி அவளோட கதைய முடிச்சிருப்பாங்க. நம்ம இந்த வாட்டி எஸ்கேப் ஆயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஒரு மனக்கணக்குல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம தனாவும் சரி நம்ம எதுக்கும் அந்த ஆஃபீஸ்ல போய் பார்த்துட்டு வரலாம் மாயாவ காணலன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி நம்ம தனா வராங்க. ரூம்ல நம்ம மாயா கீழ விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே தனா அப்படியே அதிர்ச்சி ஆகி மாயா கிட்ட வந்து, "என்ன மாயா ஆச்சு?" அப்படி சொல்லும்போது, "நான் புவனாவ எதிர்த்து வாதாடினேன்ல, எப்படி இந்த கேஸ்ல பெரியம்மா, பெரியப்பா வெளியில வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி தான் இந்த வேலைய செய்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தனாவும், "இப்படியே நம்ம விடக்கூடாது மாயா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது." அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும், "இல்ல தனா, எனக்கு வந்து கண்டிப்பா பெரியம்மா, பெரியப்பாவ காப்பாத்தியே ஆகணும். நான் ஏற்கனவே ஒரு வாக்கு குடுத்துருக்கேன். இந்த சித்திர திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரியப்பாவ வெளியில கொண்டு வருவேன். பெரியப்பா கைனால தான் இந்த திருவிழாவே ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அத நான் காப்பாத்தியே ஆவேன்." அப்படி சொல்லும்போது தனாவும், "என்ன பேசுற மாயா? கண்டிப்பா உனக்கு உயிருக்கே ஆபத்து வந்துற போது. நீ இந்த மாரிலாம் சொல்லாத. உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். கேஸ் எல்லாம் பிறவு பார்த்துக்கலாம்." அப்படி சொன்னாலும் மாயா கேட்குற மாதிரி இல்ல. "நான் சொல்றது உனக்கு புரியுது தானே தனா? இந்த விஷயத்த பத்தி உனக்கு மட்டும் தானே தெரியும். யார்கிட்டயுமே சொல்லாத. நான் இப்பவே கோர்ட்ல போய் வாதாட தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தனாவுக்கிட்ட சத்தியம் வாங்கிடுறாங்க. எது நடந்தாலுமே பெரியம்மா, பெரியப்பா வெளியில வர வரைக்கும் நீ வந்து இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாக்கு சத்தியம் வாங்குறாங்க. நம்ம மாயாவும் கைத்தாங்களா நம்ம தனாவ கூட்டிட்டு போறாங்க. மாயா வரமாட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல புவனேஸ்வரி இருந்துட்டு இருக்கும்போது, மாயாவ அந்த இடத்துல பார்த்த உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்ப எதுக்கு இவ வந்திருக்கா? இவ வரமாட்டான்னு நம்ம நெனச்சோம். ஆனா இங்க கரெக்ட்டா வந்துட்டாளே அப்படி சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கும்போது, நம்ம மாயாவும் எல்லாரையுமே எதிர்த்து எவிடன்ஸ காட்டுறாங்க. அங்க உள்ளவங்களும் நம்ம மாயா கிட்ட உங்களுக்கு யாருக்கு மேல சந்தேகம் இருந்ததுன்னா, அவங்கள விசாரணை பண்ணலாம் அப்படி சொல்லும்போது, நம்ம மாயாவும் ஆமா எனக்கு சந்தேகம் இருக்குது. இங்க உள்ள புவனேஸ்வரிக்கு மேல தான் சந்தேகம் இருக்கு. இப்பவே அவள்ட்ட கேள்வி கேட்கணும் அப்படி சொல்லும்போது, புவனேஸ்வரியும் அந்த கூண்டுல ஏறி நிக்கிறாங்க. நம்ம மாயாவும் சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் குடுத்துருந்தீங்கல்ல, அந்த ஆள் உங்களோட பினாமி தான் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம் அப்படி சொல்லும்போது, புவனேஸ்வரியும் என்ன பேசுற நீ தேவையில்லாம என் பேரெல்லாம் இழுக்காத. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் எந்த வேலையும் இந்த மாரிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் குடும்பத்தில என்ன நடந்தாலும் நான் தான் செய்தேன்னு எப்படி வந்து சொல்லுவ? எந்த எவிடன்ஸ் இல்லாம நீ இப்படி பேச முடியாது அப்படி சொல்லும்போது, நம்ம மாயாவும் என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நீ இந்த மாரி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ சப்மிட் பண்றாங்க. அத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கண்டிப்பா இந்த பில்டிங் இடிஞ்சு போனதுக்கு காரணம் நீ தான். நீ தான் இது ஒரு சதி செயல் பண்ணியிருக்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் அப்படியே விசாரணை பண்ணதுக்கு கூப்பிடுறாங்க. அது வந்து இந்த பாம் எல்லாம் வச்ச ஆளாட்டுருக்குது. இவன வந்து வைக்க சொன்னது நீ தான்னு அவனே ஏற்கனவே சொல்லிட்டான். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு புவனாவுக்கு எதிரா எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவும் அதிர்ச்சியாகி, இப்ப என்ன பண்றது? மாயாவுக்கு வேற வலி அதிகமாயிட்டே இருக்கு போல. எப்படியாவது மாயாவ காப்பாத்தணும். என்ன சொன்னாலுமே அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அப்படி சொல்லிட்டு நம்ம தனா பயங்கரமா யோசனையில இருக்கும்போது, நம்ம மாயாவுக்கு அதுல நிக்கவே முடியல. அந்த கத்தி குத்து பட்டனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மாயா அதெல்லாம் தாங்கிட்டு அவங்க பெரியப்பாவுக்காண்டி எல்லாம் வாதாடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம மாயாவுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருந்து, ஆனா நம்ம புவனாவ எதிர்த்து சரியான எவிடன்ஸ சப்மிட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம ரகுராம் விடுவிக்கப்படுறாங்க. அதே சமயத்துல மாயாவ அந்த இடத்துலருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்ட்டா கிளம்பி போறாங்க. தனா நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயாவோட உயிர் எப்படியாவது காப்பாத்தப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் ஜானகி வேண்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்.